பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. சாப்பாடு வாசனை மூக்க தொலைக்குதே. இன்னைக்கு ஏதாவது துப்பு கிடைக்குதா பாப்போம். என் பேர மூசாவுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அவன் மனசு வச்சா சங்கீத மழையே பொழிவான். தாத்தா டேய், எப்ப போட்டின்னு வந்துருச்சோ நீ கலந்துக்கடா. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். எப்ப போட்டின்னு வந்துருச்சோ நான் என் புருஷன் கட்சி அவர்தான் ஜெயிக்கிறார். சரியான கடி சாமியா இருக்கும் போல இருக்க. இந்த கடி கடிக்கிறானுங்க. இங்க துப்பு கிடைச்சாலும் நமக்கு வேண்டாம். ஆளம் விடுங்கடா சாமி. என் பரம்பரை வாரிசு மூசா தான் ஜெயிப்பான். அப்பா, நான் சாதகம் பண்ணிட்டு ஒரு நாள் போட்டிக்கு வரேன். சாதகம் நீ பண்ணுவ. பண்ணு பண்ணு. மூசா, என் கூட வாடா. வா, சங்கீதத்துல பேர் எடுக்கிறதுக்கு ரகசிய மந்திரம் இருக்கு. என் கூட வா, சொல்லுங்க. மாமா, அவன் முதல்ல சாப்பிடட்டும், அப்புறம் நீங்க சொல்லி கொடுங்க. அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா புத்தி தெரியுமில? பாடாதேன்னு சொன்ன கேட்டியா? நீ பாடுன, இந்த கூட்டிட்டு போட்ட. அம்மா, அப்பா மூசாவுக்கு என்னதான் மந்திரம் சொல்லி கொடுத்தாலும் சரி, சங்கீத போட்டியில நான் தான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். சீ, வாய் மூடுடா, சாப்பிடுடா. ஐயோ தாத்தா, வலிக்குது தாத்தா. தாத்தா வலிக்குது தாத்தா. எப்ப பார்த்தாலும் நான் இருக்கேன்னு சொல்லுவியே, என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த வலியை உன்னால எடுக்கதான் முடியுமா இல்ல மாத்திக்கதான் முடியுமா? அதுலடா, எனக்கு புற ஏறி தண்ணி தெரியாம கொட்டிடுச்சுடா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படி பொறுத்துக்க முடியும்? இப்ப கொஞ்சோண்டு தண்ணி விழுந்ததுக்கே இப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு கிளாஸ் தண்ணி விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? மொத்தமா கரைஞ்சிருப்பேனே. அதெல்லாம் நடக்க விட மாட்டேன்டா, நீ கவலைப்படாதடா. ஆமா, விட மாட்டேன்னு சொல்லியே இப்படி பண்ணிட்டியே. டேய், ஏதாவது பேசுனா ஒரு குடம் தண்ணியை ஊத்தி ஒன்னே கரைச்சிருவான். ஆமா, அவனா என்ன இப்படியே மிரட்டிட்டு. எனக்கு ஒரு நேரம் வரல, அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. கொஞ்சம் இருடா, இதுக்கு என்ன பண்ணலாம்னு முதல்ல யோசிக்கிறேன். பெண்ணொன்று கண்டேன், பெண் அங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பூ ஒன்று கண்டேன், முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? யாரா அவன் என் பாட்டு கெச பாட்டு பாடுறது? அது நான் தாண்டா சகல. நீதானா அந்த குயில்? யார் வீட்டே சொந்த கூயல்? ஆத்தாடி மனசுக்குள்ளே காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே நாதாரே. ஆமா, இவர் பெரிய TM சௌந்தரராஜன், அவரு பெரிய PB சீனிவாசு. எல்லாம் என் நேரண்டா. சகல, என் ஆளு கீதா இருக்காளே, அவள் ஒரு தேவதை, வானத்தில் வரும் நிலா. என் ஆளு சீதா இருக்காளே, பூமிக்கு வந்த நிலா, பூஜைக்கு வந்த மலர். அவள் ஒரு இதய வீணை, அவளுக்காக நான் கட்டப்போகிறேன் ஒரு வசந்த மாளிகை. அவள் ஒரு காதல் ஓவியம், அவளுடைய நினைவுகள் அலைகள் ஓய்வதில்லை. என்னுயிர் தோழா, என்னுடைய கீதா ஒரு புதுமை பெண். காதலை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு தொடர்கதை. என் காதல் அவகிட்ட சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனா என்னால சொல்ல முடியல. ஒரு நாள் எங்க காதல் நாடகம் கல்யாணமா அரங்கேற்ற ஆகத்தான் போகுது. அதுக்கப்புறம் வெள்ளி விழா கொண்டாட போறோம். ஒருவேளை அவ உங்களை வெறுத்துட்டா?
அதை தாங்கிக்க உங்களுக்கு மனதில் உறுதி வேண்டும். என்னடா நக்கலா? உர்ரா 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 உர்ரா. அவன் சின்ன பையன், அவனுக்கு காதலை பத்தி என்ன தெரியும்? டேய், என் ஆள் இருக்காளே, அவள் ஒரு கலை கோவில். அவளை பார்த்தவுடன் என் மனது இளமை ஊஞ்சலாடுகிறது. அவளுக்காக நெஞ்சில் ஒரு ஆலயம் கட்டி அதை நெஞ்சிருக்கும் வரை பாதுகாப்பேன். ஒருவேளை அவங்க 2 பேரும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாண பரிசா என்ன கொடுக்க போறீங்க? டேய், நடுவுல புறாத. எங்களுடைய ஃபீலிங் உனக்கு புரியாது. அவகிட்ட எனக்கு பிடிச்சது பணமா பாசமா குலமா குணமான்னு தெரியல. மொத்தத்துல அவ எனக்கு கை கொடுத்த தெய்வம். இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா போக போறது உங்க உயிரா மானமானு தெரியல. எட்டி வச்சிருவேன். வாய மூடுறா. என் சீதா கையால பாலும் பழமும் கொண்டு வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அவளை பார்த்தாலே பசி தீரும். அவ மட்டும் என் காதல் ரயிலுக்கு பச்சை விளக்கு காட்டிட்டான்னா வாழ்க்கை பூரா நான் அவளுக்கு பாதுகாப்பா இருப்பேன். அவங்க அம்மா உங்களுக்கு பாவ மன்னிப்பு தரமாட்டாங்க. அந்த 2 பொண்ணுங்க எதிரிலேயே உங்க 2 பேரையும் உதைச்சு பார் மகளே பாருன்னு சொல்லுவாங்க. டேய், நீ ரொம்ப பேசுற. உன் வாயிலே மிச்சு ரத்தம் கக்க வச்சுவேன். அந்த ரத்தத்தை எடுத்து நான் ரத்தத்துல கட்டுப்பேன். போடா உள்ள போ. சகல, ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க் யூ. சகல, பாடு சகல, பாடு. பாடுறேன். ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடி. தரராரரரரரரே. பாட்டு பாட சொன்னா ராகம் பாடிட்டு இருக்கற? இல்ல சகல, டியூன் ஞாபகம் இருக்கு, லிரிக் ஞாபகம் இல்ல. அப்ப மூடிட்டு தூங்கு. அப்ப நீயும் மூடிட்டு தூங்கு. Lovebirds, 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 lovebirds. தக்கத்தி மீதா. என்னடி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? மனசுல சந்தோஷம். சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? போடி, வெக்கமா இருக்கு. என்கிட்ட என்னடி உனக்கு வெக்கம்? சரி சொல்லவா? சொல்லு. LOVE, love. ஓ, அப்படியா விஷயம்? சீதா, நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? போடி, எனக்கும் வெக்கமா இருக்கு. ஏய், என்கிட்ட என்னடி வெக்கம்? சொல்லட்டுமா? சொல்லு. காதல். நான் இங்கிலீஷ்ல சொன்னத நீ தமிழ்ல சொல்றியா? பாவம், யாரடி இந்த துர்பாகியசாலி? அவர் ராஜாதி ராஜா, போக்கிரி ராஜா, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு பொல்லாதவனா இருக்கிற அவரு என்ன பொறுத்த வரைக்கும் நெற்றிக்கண் திறக்காத தெய்வம். நான் மட்டும் ரசிக்க வேண்டிய புது கவிதை. பிச்சுட்டடி. ஏய், உன் ஆளை பத்தி சொல்லவே இல்லையே. உன் ஆளு ராஜாதி ராஜானா, என் ஆளு மகாராஜா. அவர் பார்வையே ராஜ பார்வை. கேலி பண்றதுலயும் சிரிப்பு மூட்டுறதுலயும் அவர் தென்னாலியா இருந்தாலும் அவர் உள்ளம் உயர்ந்த உள்ளம். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் தான் என்னோட நாயகன். பின்னிட்டடி. உன் ஆளு பேரை சொல்ல. என் ஆளோட பேரோட கடைசி 2 எழுத்து HIT2. அதுதான் க்ளூ. அடி பாவி, முழு பேர் சொல்லடி. என் தலையில குண்டு தூக்கி போடுறத. என்னடி சொல்ற? என் ஆளோட கடைசி 2 எழுத்தும் HIT2 தான் முடியும். ஐயோ, என் ஆளு பேரு கிட்டு. அப்பாடா, என் ஆளோட பேரு நட்டு. அப்பாடா, ஒரு நிமிஷம் அடி வேற கலங்கி போச்சு. சோ, செல்வி சீதாவின் மனதில் இடம் பிடித்து காதல் கோட்டை கட்டிய கிட்டு வாழ்க. செல்வி கீதாவின் மனசுல காதல் பயிரை வளர்த்த நட்டு வாழ்க. கீதா, இதுல கொடுமை என்ன தெரியுமா? உன் ஆளு ஏன் பின்னாடியும் என் ஆளு உன் பின்னாடியும் அலையிறதுதான். அதுக்காக ஆளை மாத்திக்க முடியுமா? நாம அதுங்க கிட்ட பேச கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுங்களுக்கு நாம கிடைக்கிறதே பெரிய விஷயம். சி பாவண்டி, அதுங்களை நாம பல கொடுமைக்கு ஆளாக்கிட்டோம். அதெல்லாம் சாம்பிள் தாண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் அதுங்க நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு பாட பாட்டை பாரு. சி போடி, நீ உன் ஆளை என்ன வேணாலும் கொடுமைப்படுத்திக்கோ. ஆனா நான் என் கிட்டுவ நல்ல விதமா பாத்துப்பேன். ஐயோ, ரொம்பதான் ஃபீலிங். போட்டேனா வந்து படுறி. படுத்த தூக்கம் வருமா? சந்தேகம்தான். ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி தூங்குவோம். அப்பதானே கனவு வரும். கனவுல சிம்லா ஊட்டின் லொகேஷன்ஸ் வரும். ஃப்ரீயா டூயட் பாடலாம். சாரிமா, பேசுறதோட சரி. டூயட் பாடுறதுக்குலாம் பட்ஜெட் பத்தாது. சரி விடு. சி, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. குட் நைட். அதேதான் நானும் சொல்லலாம்னு இருந்தேன். குட் நைட். உங்களை என்ன அந்த ஜானி இடிச்சவாய நினைச்சிட்டானா? மூசாவை கொண்டு ஒப்படைக்காம நீங்க அவன்கிட்ட வசிய மருந்து கொடுத்தது முட்டாள்தனம். கேக்குற சாப்பிடுறதுக்கு கை யூஸ் பண்றீங்க, நடக்கிறதுக்கு கால் யூஸ்
பண்றீங்க, பாக்குறதுக்கு கண்ணு யூஸ் பண்றீங்க, கேக்குறதுக்கு காது யூஸ் பண்றீங்க, ஆனா மூளைய மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க. வாழ்க்கையில எப்பவாவது ஏமாந்து போறது தப்பு இல்ல, ஆனா ஏமாந்து போறதே வாழ்க்கை ஆயிட்டா அது ரொம்ப தப்பு. நிறுத்துங்கடா. ஆளாளுக்கு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஜானி என் பொறுமையை சோதிச்சது பத்தாதுன்னு நீங்க வேற என் பொறுமையை சோதிக்கிறீங்களா? என்ன ஏமாத்துற அந்த ஜானிய நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே மந்திர புத்தகத்தை எடுக்கிறேன், அவங்க கைய கால முடக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஜானி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு இப்ப அவசியமே இல்ல. ஜானி இப்ப சென்ட்ரல் ஜெயில இருக்கான். அவன் ஏன் அங்க போனா? எல்லாம் நீ கொடுத்த வசிய மருந்தோட விளைவுதான். ஏண்டா வசிய மருந்து கொடுக்கறேன்னு சொல்லி கண்ட கருமாந்தத்தெல்லாம் கொடுத்து எங்க பாச உள்ள தள்ளிட்டியா? எங்க சிங்கத்தை சிக்க வச்சிட்டியா உன்ன? அதனால எங்க குருவை உதைக்க போறீங்களா? அவரை உதைச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? கண்ணை மூடிப்பேன். ஏய், நீ இவனை கவனி, மாவனுங்களா நான் நீ மட்டும் ஏன்டா நிக்கிற? போடா போடா. இப்ப என்னடா படிக்கிற? என்ன ஆச்சு? ஏண்டா மந்திர புகால என்ன ஆச்சு? தெரியாம பட்டுருச்சு பில்லா. தெரியாம போட்டுச்சா? அப்ப தெரிஞ்சு வர அடிப்பே நீ உண்டா? டேய் எதுக்குடா இப்ப அழுத? அடிச்சிர போறியான்னு பயந்தான். தபார் பில்லா, நம்ம சண்டையில அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல இவங்கள கவனி. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. தேங்க் யூடா. டேய் நில்லுடா. எல்லாம் அந்த புக்கால வந்தவன. ஹாஜி காஜி ஹாஜி காஜி. டேய் அடியால கூப்பிடுறியா? கூப்பிடு. எத்தனை பேர் வந்தாலும் ஒரே மீதிதான். ஒண்ண தெரியாம வந்துட்டா. எங்களை விட்டுடுங்கடா, இனிமே வரமாட்டோம். வெற்றி. சபாஷ் ஹாஜி, சபாஷ் காஜி. என்னத்தா சபாஷ்? தின்ன சொத்துக்கு இன்னைக்கு தான் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்காங்க. என்ன ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். எதுக்கு கட்டை எடுக்கிறீங்க? அவங்க தான் ஓடிட்டாங்கல்ல. யோசனை கூட லேட்டா வருது, வீரம் கூட லேட்டா வருது.
அது அவங்கள அடிக்கிறதுக்கு இல்லடா, உங்களை அடிக்கிறதுக்கு. என்னடா சொன்ன? என்ன அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு இருப்பியா? போ, ஒரே அடியா கண்ணை முடிக்க போறேன். ஹஜி, ஹஜி, இன்னிலிருந்து நீங்க தான் என்னுடைய பிரதான சிஷ்யர்கள். உத்தரவு. மாமா இன்னும் வரலையா? என்னால அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். என் புருஷனும் மூசாவும் வரட்டும், சேர்ந்தே சாப்பிடலாம். என் புருஷன் இல்லாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல. மாமாக்கு தான் வயசாயிடுச்சு, அவருக்கு நேரத்துக்கு பசிக்காது. என் புள்ள அப்படியா? எதுக்கு அவனை கொண்டு போய் உட்கார வச்சிட்டு இருக்காரு? அவர் உனக்கு மாமனார், மரியாதை கொடுத்து பேசு. மரியாதையா தட்டுல வச்சு நீட்ட முடியாது, நடந்துக்கிற முறையில தானா வரணும். ஏய், நான் உனக்கு மாமியார் டி. மாமனாருக்கு என்ன மரியாதைன்னு பாத்தீங்களா? அடியே ஒண்ணு. டடா. இப்ப யாருக்கு என்ன ப்ராப்ளம்? வாங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? எல்லாம் உங்களாலதான். சீக்கிரமா வர வேண்டியதானே. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பையனுக்கு பட்டன் போட்டுட்டு இருந்தேன். என்னங்க இது இப்படி கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்கீங்க? காத்து கூட போகாத அளவுக்கு பட்டன் தச்சு வச்சிருக்கீங்க. எதுக்கு மாமா? வெயில் காத்து மழை எதுவும் பேர மேல படக்கூடாது, பட்டாவும் கருத்து போயிடுவான். யாரும் அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா, பேர மேல ரொம்ப தான் அக்கறை. இதே மாதிரி நம்ம பையனை வளர்த்திருந்தா அழகான பூதமா பார்த்து கட்டி வச்சிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு குடும்பமா? ஏன் அழகுக்கு என்ன குறைச்சல்? எல்லாரும் வாயை கொஞ்சம் மூடுறீங்களா? வாயை மூடிட்டா எப்படி சாப்பிடுறது? அப்புறம் சாப்பிடவே முடியாத அளவுக்கு தச்சு விடுவோம் வாயை. முதல்ல இந்த முழுக்கை சட்டியை அவுத்துட்டு அரைக்கை சட்டியை போட்டு விடுங்க. முடியாது. இனிமே என் பேர மூசா முழுக்கை சட்டையோட தான் இருப்பான். இத பத்தி யாரும் எதுவும் கேட்க கூடாது. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அவகிட்ட சொல்லுங்க. இது என் கட்டளை. இந்த பேச்சை விட்டுட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த பூதம் எப்பவும் உண்மையை சொல்லலையே. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்.